ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து 2 முக்கியமான அப்டேட் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு நோட்டீஸை இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா அக்கௌண்டன்ட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. விச் மீன் எக்ஸ்ட்ரா டைமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா ஜூன் 9ஆம் தேதி ஒரு நோட்டீஸ் வருது. இதுக்கான டைம் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்றதா. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பல லட்சம் பேருக்கு கண்டிப்பா ஒரு ரிலாக்ஸேஷனே கிடைச்சிருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இந்த இன்டிகிரேஷனை அவங்களோட அப்ளிகேஷன்ல அப்டேட் பண்றதுக்கு போதுமான டைம் கிடைக்கல. சாஃப்ட்வேர் இன்னும் ரெடி ஆகல, அதனால பில்லிங் பிளாக் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கு ஒரு கவலை. சாஃப்ட்வேர் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கவலை. அண்ட் இது எல்லாமே மாஸ்டர் டேட்டால ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டன்ட்டுக்கு ஒரு கவலை. ஸோ இந்த டைம் பத்தாத ஒரு காரணத்தினால ட்ரேட் அசோசியேஷன் அண்ட் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சேர்ந்து கவர்மெண்ட் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கவர்மெண்ட் இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனை கொடுத்திருக்காங்க. அண்ட் அது என்ன அப்டேட், அது எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த டைம் கேப்குள்ள நம்ம எந்த தப்பு பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபைலிங். மே 21ஆம் தேதி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க. சோ அதுல என்ன அப்டேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இவே பில்ல ஷிஃப்ட் டு மேண்டேட்டரி அண்ட் இவே பில் க்ளோசிங் இந்த ரெண்டுமே ஜூன் 15ல இருந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இது டீடைலா என்னன்னு பார்க்கலாம். அது என்ன மேண்டேட்டரி ஷிஃப்ட் டு? இங்க நம்ம நிறைய பேர் பில் டு ஷிஃப்ட் டு மாடல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பில் பண்றது ஒரு அட்ரஸா இருக்கும், ஷிப் பண்றது இன்னொரு அட்ரஸா இருக்கும். நிறைய பேர் அமேசான்ல கூட பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு அட்ரஸ்ல பில்லிங் பண்ணுவோம், இன்னொரு அட்ரஸ்ல டெலிவரி போகும். சோ இந்த மாதிரி சினாரியோ தான் ஷிஃப்ட் டு பில் டு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி ஈவே பில் கிரியேட் பண்ணும்போது நம்ம பில் டு மட்டும் டீடைலா கொடுத்துட்டு ஷிஃப்ட் டுல ஜஸ்ட் ஸ்டேட் கோட மட்டும் என்ட்ரி பண்ணி ஈவே பில்ல கிரியேட் பண்ணுவோம். பட் இப்போ இதுக்கு அப்புறமா நம்மளால அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. கண்டிப்பா ஆப்போசிட்ல யாருக்கு டெலிவரி பண்றோமோ அவங்களோட கரெக்டான ஜிஎஸ்டி அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தா மட்டும் தான் ஈவே பில்லே ஜெனரேட் பண்ண முடியும். ஜஸ்ட் கோட மட்டும் என்டர் பண்ணி நம்மளால இதுக்கு அப்புறம் ஈவே பில் கிரியேட்டே பண்ண முடியாது. அண்ட் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆப்போசிட்ல டெலிவரி பண்ற பார்ட்டிக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாமே அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனால அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்க ஈவே பில்ல ஜெனரேட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் ஈவே பில் க்ளோசிங். இதுக்கு முன்னாடி ஈவே பில்ல நம்மளால டைம் லைன்குள்ள கேன்சல் பண்ண முடியும். இப்போ என்ன ஆப்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்க ஆர்டர் எல்லாமே போய் கம்ப்ளீட் ஆகி டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஈவே பில்ல சிஸ்டம்ல க்ளோஸ் பண்ற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த எல்லா விஷயத்தையுமே ஆப்ல இன்டிகிரேட் பண்றதுக்காக தான் சாஃப்ட்வேர்ஸும் அண்ட் அக்கௌண்டன்ட்டுமே டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த டைம் போதாது அப்படின்றதுனால தான் இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆகஸ்ட் 1ல இருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். உங்க பில்லிங் சாஃப்ட்வேர் கிட்ட இந்த இன்டிகிரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஆகி இருந்தா உங்க மாஸ்டர் டேட்டாவை கண்டிப்பா அதுல சீக்கிரமா அப்லோட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.